லேமேனா நான் என்னுடைய பணத்தை சேமிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். எனக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவாக இருக்கும் சார்? இப்போ எல்லாரோட மைண்ட் செட்டும் என்ன இருக்குன்னா, இப்போ கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது தப்பே கிடையாது. கோல்டு என்னைக்கா இருந்தாலும் இன்ஃப்ளேஷனுக்கான ஒரு ப்ரூஃபான ஒரு அசெட் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கோல்டு தாராளமாக வாங்கலாம். ஆனால் ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாருமே கோல்டு தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் அசெட். வி ஹாவ் டு லுக் ஆன் தட் ஆஸ் வெல். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா சில்வர் எப்பவுமே ஒரு சைக்கிள் முடிச்சிட்ட பிறகு ஸ்டாக்னேட் ஆகிடும். கோல்டும் ஒரு ரேஞ்ச் போகும், ஒரு ரேலி கொடுக்கும். ரேலி முடிச்ச உடனே தென் இட் கம்ஸ் டு அ ஸ்டாக்னேட் ஃபேஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 4 years 5 years வந்து ஸ்டாக்னேட் ஆயிடும். ஸோ மை எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் 30,000 வரைக்கும் போகுன்றது மை ஒரு கோவிட் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் ஈக்விட்டிஸ்ல பார்த்தாங்க சார். அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இப்படி கோல்டு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியானு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா தென் வி டோன்ட் ஹேவ் டு ஃபியர். இது அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் இது மார்க்கெட் இருக்கும். நான் அனலைஸ் பண்ணுற சைக்கிளிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரேலி இஸ் கம்ப்ளீட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கோல்டோட ரேஞ்ச் என்னவா இருக்கலாம் ஃபார் த நெக்ஸ்ட் 4 years ப்ராபப்ளி until 2030 எவ்வளோ இருக்கலாம்னா 3,600லேருந்து வணக்கம் ட்ரேடர் சிவஸ் வீவர்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். மார்க்கெட்ஸ் பத்தி நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு. அதை பத்தி விளக்கம் கொடுக்கறதுக்காக ட்ரேடர் சிவஸ் ட்ரைனிங் அகாடமியுடைய ஃபவுண்டர் அண்ட் CEO மிஸ்டர் கிஷோர் குமார் அவர்கள் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க அவங்களை வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். சார், கடந்த ஒரு 2 years பாத்தீங்கன்னா கோல்ட்ல ஒரு நல்ல ரேலி இருக்கு. ஈக்விட்டி மார்க்கெட் பாத்தீங்கன்னாலும் இப்போ பையிங் ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நமக்கு சஜஷன் பண்றாங்க. இப்போ நான் ஒரு காமன் மேனா, ஒரு லே மேனா நான் என்னுடைய பணத்தை சேமிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். எனக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவா இருக்கும் சார்? ஷோர். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ரேலி வந்து ஒரு மக்களோட டெசிஷன் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. என்னன்னா லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் வந்து இட் ஹேஸ் அ ஹியூஜ் அப்ஸ்கில். கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 110 ட்ரேட் ஆகிட்டு இருந்த சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் 400 போச்சு. இப்போ அரௌண்ட் 200 ரேஞ்சஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8,000 9,000லேருந்து 16,000 வரைக்கும் மார்க்கெட் ரேல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாரோட மைண்ட் செட்டும் என்ன இருக்குன்னா, இப்போ கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம், வாங்கி வச்சுக்கலாம். அது தப்பே கிடையாது. கோல்டு என்னைக்கா இருந்தாலும் என்ன சொல்றது, ஒரு இன்ஃப்ளேஷனுக்கான ஒரு ப்ரூஃபான ஒரு அசெட் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கோல்டு தாராளமாக வாங்கலாம். ஆனால் ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாருமே கோல்டு தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் அசெட். வி ஹாவ் டு லுக் ஆன் தட் ஆஸ் வெல். இப்போ என்னன்னா, கோல்டு ஒரு சைடில் வந்து கோல்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ். ஒரு எப்போல்லாம் பணவீக்கம் அதிகமாக இருக்கோ அந்த டைமில் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறுவனங்கள் எல்லாருமே எங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கோல்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் வருதுன்னா அதை பீட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தே யூஸ் டு கோ ஃபார் கோல்டு. பட் திரும்ப அந்த முடிச்ச பிறகு மறுபடியும் எங்கே வருவாங்கன்னா தே கம் பேக் டு ஈக்விட்டிஸ். ஏன்னா உங்களுக்கு கன்சிடரபிளி இப்போ இந்த ரேலியை விட்டுருங்க. இப்போ நீங்கள் 10 years டேட் ஆகிடுங்க, இல்லை 20 years ஆஃப் டேட் ஆகிடுச்சோன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஹாஸ் அவுட் பர்ஃபார்ம்ட் எவ்ரிதிங் வாஸ் ஈக்விட்டிஸ். டெப்ட் அந்த அளவுக்கு கொடுக்காது. கோல்டும் உங்களுக்கு ஈக்விட்டி பர்ஃபார்ம் ஆன அளவுக்கு உங்களுக்கு கோல்டு பர்ஃபார்ம் ஆகல. ஏன் அதோட சில்வர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு சில்வர் ஒரு ரேலியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அடேங்கப்பா இவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா சில்வர் எப்பவுமே ஒரு சைக்கிள் முடிச்சிட்ட பிறகு ஸ்டாக்னேட் ஆகிடும். கோல்டும் ஒரு ரேஞ்ச் போகும், ஒரு ரேலி கொடுக்கும். ரேலி முடிச்ச உடனே தென் இட் கம்ஸ் டு அ ஸ்டாக்னேட் ஃபேஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 4 years 5 years வந்து ஸ்டாக்னேட் ஆகிடும். இப்பயும் கோல்டு வந்து திருப்பி அந்த ஃபேஸ்க்குள்ளே தான் போயாச்சு. ஐ திங்க் ரேலி இஸ் கம்ப்ளீட்லி டன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணுற சைக்கிளிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரேலி இஸ் கம்ப்ளீட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கோல்டோட ரேஞ்ச் என்னவா இருக்கலாம் ஃபார் த நெக்ஸ்ட் 4 years ப்ராபப்ளி until 2030 எவ்வளோ இருக்கலாம்னா 3,600லேருந்து $5,600. இந்த $2,000 தான் உங்களுக்கு கோல்டு வந்து அடுத்த 4 வருஷத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இது வந்து ஒரு ரேலியாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு இவ்வளோ தான் இருக்கும்ன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அப்போ இப்போ போய் கோல்டில் திருப்பி நீங்கள் வாங்குறீங்கன்னா எப்போ வாங்கலாம்னா மார்க்கெட் கீழே வருது 3,800 700 600லாம் வரும்போது we can accumulate. திருப்பி அங்கேருந்து ரேலி ஆகும்போது இட் இஸ் பெட்டர் டு ஹோல்ட். வச்சிருக்கிறத ஹோல்ட் பண்ணிட்டு, ஏன்னா 5,600 வரைக்கும் மறுபடியும் போயிட்டு திருப்பி என்ன ஆகலாம், அங்கேருந்து மறுபடியும் 4,500 600 போது அப்போ இந்த ரேலி ஆஃப் சைக்கிள்குள்ளே மக்கள் மாட்டிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் எப்போ ஒரு மார்க்கெட் சைட்வேஸ் ஸ்டார்ட் ஆகலான்ற பட்சத்தில் தென் வி ஹாவ் டு லுக் ஃபார் another alternative இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் மோர் ஓவர் அந்த இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு ஹெட்ஜுக்கு ஒரு அமௌண்ட்டு வச்சுக்கிட்டு டைவர்சிஃபை பண்ணலாம், தப்பு இல்லை. என்னன்னா கோல்டே வாங்கக்கூடாதுன்னு சொல்ல,
ஒரு அமௌண்ட் கோல்டுன்னு போட்டுட்டு பர்சன்டேஜ் நம்மளோட அலோகேஷன்ல கொஞ்சம் பர்சன்டேஜஸ் டைவர்சிஃபை பண்றது இட் பி பெட்டர். ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் எங்கன்னா திருப்பி எல்லாருமே எங்க வருவாங்க, ஈக்விட்டிஸ் தான். அப்போ ஈக்விட்டிஸ்குள்ள வரும்போது மறுபடியும் அதுல ஒரு பூம் இருக்கும். இப்போ ஒரு 2 இயர்ஸா உங்களுக்கு கோல்டுல வந்து ஹெவி மொமெண்டம் கொடுத்துச்சு. ஃபரஸ் நமக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி டிட் நாட் பெர்ஃபார்ம் வெல். பர்ஃபார்மன்ஸ் யூஎஸ் மார்க்கெட் அளவுக்கு இந்தியா பர்ஃபார்ம் ஆகல. ஏன்னா யூஎஸ் S&P 500 வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் ஆகி புது ஹைஸ் போயிட்டு இருக்கு. பட் whereas Indian market did not perform that much, but that doesn't mean that it is not going to perform. எப்பவுமே ஒரு ஸ்டாக்னன்ட் ஃபேஸ் இருக்குதுன்னா திருப்பி மார்க்கெட் எழும்போது இட் வில் பி அ ஹியூஜ் மூவ். ஸோ மை எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் 30,000 வரைக்கும் போகுன்றது மை எக்ஸ்பெக்டேஷன். ஓகே. மோஸ்ட் ப்ராபப்ளி திஸ் இஸ் த ரைட் டைம் டு கம் இன் டு ஈக்விட்டிஸ். கோல்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஈக்விட்டிஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம்னு இப்போ நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. ஸோ ஒரு கோவிட் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் ஈக்விட்டிஸ்ல பார்த்தாங்க சார். அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறதா நினைக்கிறீங்களா? ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கா சார்? இப்போ கோவிட் டைமும் இப்பயும் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. என்னன்னா டியூரிங் பேண்டமிக் வாட் ஹேப்பன்ட் இஸ் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 40 to 50% வந்து நிஃப்டி வந்து அந்த பீக்ல இருந்து கிராஷ் ஆச்சு. பட் வேற இப்போ வந்து நிஃப்டி கிராஷ் ஆகலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டாப் இட்ஸ் அரௌண்ட் 15 to 20% மேக்ஸ் கரெக்ஷன் அவ்வளோதான் வந்திருக்கு நிஃப்டி. அந்த 15 to 20% ரேலிக்குள்ளே தான் இவ்வளோ கரெக்ஷன்ஸும் இருக்குது. அப்போ உங்களுக்கு எப்பவுமே ஒரு 40% 50% ரேலி உங்களுக்கு கரெக்ஷன் வரும்போது ரேலியும் வந்து 100% 200% பூம் ஆகிடும். பட் வேற 20% 15% தான் கொடுக்கும்போது அதுக்கேற்ற ரேலி தான் இருக்குமே தவிர நம்ம முன்னாடி இப்போ கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆல் டைம் ஹை மாதிரி ஒரு ஸ்பீடாக போச்சு. ஏன்னா ஒன்ஸ் ரிகவரி ஃபேஸ் ஆரம்பிச்சோம். இப்போ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் ரீசனபிள் இஸ் 30,000. ஏன்னா 30,000ன்றது ரொம்ப ரீசனபிளான ஒரு இது. அப்போ ஸோ 26,000ல இருந்து ஆல்மோஸ்ட் 20% நம்ம கணக்கு வச்சா கூட வில் பி அரௌண்ட் 30-31,000. ஓகே. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அந்த இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். வேற கோவிட் அளவுக்கு இருக்குமான்றது டவுட் தான். ஓகே. We at Trade Achievers we teach people ஒரு மார்க்கெட்டை எப்படி சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணும், மார்க்கெட்டுக்குள்ள இருக்க டீட்டெயில்ஸ் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க சார்ட்டுக்கு பின்னாடி இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரேட் அச்சீவர் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடுக்குள்ளே இருக்க எல்லா பிரான்ச்சஸ்லையும் எவ்ரி மண்டே கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் வந்து எவ்ரி ஃப்ரைடே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவோம் ஃபிசிக்கல் கிளாஸஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் எங்கள் பிரான்ச்சுக்கு வர முடியலனாலும் we do have online classes as well. ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூலை 31st வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக வர முடியல, இந்தியாவில் இல்லை அப்ராட்ல இருந்து நிறைய பேர் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. கத்தார்லேருந்து, சவுதியிலேருந்து, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து தமிழில் கிளாஸ் இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ ஈக்விட்டிஸ் பற்றி பேசும்போது சார் நிறைய பேருக்கு தவறான புரிதல்கள் இருக்குது. ஈக்விட்டிஸ் பற்றின ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஈக்விட்டிஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது சார்? ஈக்விட்டிஸ் அப்படிங்கிறது என்ன? அதை ஏன் ஒரு காமன் மேன் தெரிஞ்சுக்கணும்? ஓகே. இப்போ ஈக்விட்டிஸ் என்னும் போது என்னன்னா நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டு ஈக்விட்டியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஈக்விட்டி இஸ் பியூர் ஸ்டாக்ஸ். ஓகே. ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கி விற்கிறது தான் ஈக்விட்டிஸ் மார்க்கெட். அதில் போயிட்டு நீங்கள் அந்த டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா டேர்ம் இட் ஆஸ் ஈக்விட்டிஸ்ன்னு சொல்லுவோம். வேற பாண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் டிபென்ச்சர்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கிறீங்க. இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இது வந்து இயர்லி பர்சன்டேஜில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஈக்விட்டிஸ்ன்றது இட்ஸ் பியூர் ஸ்டாக்ஸ். அந்த ஸ்டாக்ஸை நீங்களாக வாங்குறீங்கன்னா யூஆர் அ ட்ரேடர். இல்லை நான் வாங்கி வச்சுட்டு ரொம்ப வருஷமாக அப்படியே வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் யூஆர் அன் இன்வெஸ்டர். வேற உங்களுக்கு பதிலாக எந்தெந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி உங்கள் சார்பில் எடுத்து உங்கள் ஃபண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்க தான் இட்ஸ் கால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தேர் வில் பி ட்ரேடர்ஸ். ஸோ அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டையும் ஈக்விட்டிஸும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக எக்விட்டி ஜென்ரல் மார்க்கெட். ஸ்டாக்ஸை நீங்கள் எங்கள் ஸ்டாக்ஸை வாங்குறீங்க, பை பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்க, வி கால் இட் அஸ் எக்விட்டிஸ் மார்க்கெட். அதில் ட்ரேட் பண்ணுற சில பேர் உங்களுக்கு பதில் ட்ரேட் பண்ணுறவங்க வி கால் இட் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இல்லை நான் டேரெக்டாக நம்மளே பண்ணுறவங்க சில டைம் நம்மளே ட்ரேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள இப்போ வாரன் பஃபெட்லாம் பார்த்தீங்கன்னா ஹீஸ் அன் ஏஸ் இன்வெஸ்டர். அவரே இன்வெஸ்ட் பண்ணிப்பார். ஹீ டசன்ட் கோ ஃபார் அ மியூச்சுவல் ஃபண்ட். ஹீ ஹாஸ் ஹிஸ் ஓன் ஃபண்ட் ஹவுஸ். ஓகே. ஸோ கோல்டு வாங்குறப்போ எனக்கு பெரிய குழப்பங்கள் அந்த மாதிரி இல்லை சார். நகை கடைக்கு போகிறேன், கிராம்ஸாக வேணுமான்னு கேட்குறேன், காயின் வேணுமான்னு கேட்குறேன், இல்லை நகையாக பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச டிசைன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ ஈக்விட்டிஸ் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்குது சார்? என்னென்ன விஷயங்கள்ல நான் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்?
சரி, கோல்டு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு அசெட் இது. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எப்படியும் வாங்கி போட்டு வச்சோன்னா ஏற போகுதுன்றது தெரியும். ஈக்விட்டிஸ் அந்த மாதிரி கிடையாது. இட் ஹாஸ் அ சைக்கிள் ஆஸ் வெல். அதே மாதிரி நல்ல கம்பெனிஸை செலக்ட் பண்ண தெரியும். ஃபார் அ பிகினர், ஒன்றுமே தெரியல எனக்கு மார்க்கெட்டுக்குள்ளே நான் என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மை சஜஷன் வில் பி கோ ஃபார் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். நிஃப்டியில் இருக்க 50 ஸ்டாக்ஸ் எடுத்தீங்கனாலே இட்ஸ் டாப் டியர் கம்பெனிஸ், சேஃப் பிளே. ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல கம்பெனிஸை சூஸ் பண்ணி எப்படி நம்ம கோல்டை வாங்கி வச்சுட்டு விட்டுறோமோ அந்த மாதிரி இன்வெஸ்டர் ஸ்டைலில் வாங்கி வச்சுட்டு விட்டோம்னா பிரச்சனை கிடையாது. நம்ம ஆளுங்க என்னன்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு தங்கம் வாங்குறீங்க, வாங்கிட்டு டெய்லி போய் வாங்கி பீரோவில் வச்சிட்டீங்க, டெய்லி போய் பீரோ திறந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை, தங்கம் ஏறிச்சா எப்படா அதை விற்கலான்னு யோசிப்போமா? இல்லை என் பொண்ணுக்காக வாங்குறேன், என் பையனுக்காக வாங்குறேன், இப்படி தானே பேசுகிறோம். ஆனால் ஸ்டாக் வாங்கினா மட்டும் டெய்லி போய் மானிட்டர் திறந்து பார்க்கறது, கொஞ்சம் ஏறிச்சாலும் வித்துட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறது. என்னன்னா, இட் ஷோஸ் a lack of confidence upon the asset. ஏன் வாரன் பஃபெட்டும் பெரிய பெரிய சார்லி மங்கர் இவங்கெல்லாம் ரேடியாலியும் இவங்க மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் உட்கார முடிஞ்சதுன்னா, தே ஹாவ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அந்த கம்பெனி பர்ஃபார்ம் ஆகும், அதோட வேல்யூ இவ்வளோ தூரம் போகலாம். பிஸ்னஸை பார்த்தாங்க. எப்படி கோல்டு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா தென் வி டோன்ட் ஹேவ் டு ஃபியர். ஓகே, இது அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் இது மார்க்கெட் இருக்கும், இந்த கம்பெனிக்கு பொட்டென்ஷியல் இருக்கு, அவங்களோட புது புது திட்டங்கள் எப்படி இருக்கு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி பிசினஸ்ல இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது தென் இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, அப்போ நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்ம வச்சுக்க முடியும். இது எதுவுமே தெரியாம ஜஸ்ட் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற உள்ள போய் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா, ஐயோ இது இறங்கிடுப்போம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டோம். ஸோ அப்போ எது பண்றதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. உள்ளுக்குள்ள மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணணுன்றது புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா தென் வில் ஹேவ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஓகே, நீங்க சொன்ன பதிலே எனக்கு நிறைய விஷயங்கள் தெளிவா புரிஞ்சுது சார். இப்போ ஈக்விட்டிஸையும் நம்ம ஒரு முக்கியமான அசட்ஸா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு டைம் அப்படிங்கறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஈக்விட்டிஸை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஒரு டைம் எடுக்குமோ, ஒரு அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸோ? டெஃபினெட்லி. இப்போ என்னன்னா, நீங்க கோல்டு கம்பேர் பண்ற மாதிரி ஈக்விட்டிஸ் கிடையாது. ஏன்னா கோல்டுக்கு ஒன்றும் கிடையாது, மெட்டீரியல் மெட்டல் அது ஓகே, வாங்கி வச்சா ஏறும்ன்றது. ஸோ அப்போ கோல்டுல வந்து அனாலிசிஸ் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் பியூர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபெய்த். நமக்கு வந்து கோல்டு மேலே நம்பிக்கை, எப்படியோ இறங்கினாலும் ஏறிடும்பா, நம்ம ஏன் கவலைப்படணுன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ். வர ஈக்விட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி தான், வி நீட் டு ஹேவ் சம் நாலேஜ் ஆன் தட். ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ். இப்போ நீங்கள் கோல்டையும் ஒரு பிஸ்னஸையும் கம்பேர் பண்ண முடியுமா? இல்லை, முடியாது. இப்போ நான் போய் ஒரு டீ கடை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா, இதையும் கோல்டையும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? 10 லட்சம் இருக்குன்னு போய் கோல்டு வாங்கி வச்சுக்கலாம். அதே 10 லட்சம் தான் இங்கே டீ கடை போடுறதுக்கும் ஒரு ஸ்டால் மாதிரி நான் நல்ல ஒரு பிராண்டடாக போடலான்னு இருக்கு. அப்படி ஒரு 10 lakhsனா ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இல்லை, இதுலையும் போட்டு இதில் நம்பிக்கை இருக்குது, இதில் போட்டு மட்டும் உட்காந்தா வருமா? வராது. ஏன்னா அதுக்கான நாலேஜ் வேணும். எனக்கு எப்படி என்ன சொல்கிறது, அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு தெரியணும், எப்படி நல்ல ஃப்ளேவர்ஃபுல் டீ போடணும்னு தெரியணும், அது கூட என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் பிஸ்னஸ் ரிலேட்டட் தான் ஸ்டாக்ஸ். அப்போ ஸ்டாக்ன்றது ஏற்கனவே இருக்கிற கம்பெனி. அப்போ அவங்க ஒன்று எனக்கு புதுசாக பிஸ்னஸ் பண்ண தெரியும், இல்லையா என்கிட்ட காசு இருக்குது, எனக்கு பிஸ்னஸ் பண்ண வேண்டாம், ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்கள நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறேன், அதில் வரக்கூடிய லாபத்தில் நானும் ஒரு பங்குதாரராக இருக்கேன், அதுக்கு தான் பங்கு சந்தைன்னு பேர். புரியுது. ஸோ தட் இஸ் வை வி கெட் இன் டு ஸ்டாக்ஸ். அப்போ எனக்கு பதில் யாரோ ஒருத்தர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டாடா குரூப்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, எத்தனை வருஷம் தெரியுமா, எங்கள் தாத்தா காலத்துல இருந்து அவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு டாட்டாக்கு அகேன்ஸ்டா போய் இல்லை டாட்டாக்கு காம்படிட்டரா போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க வளரும் போது நானும் வளர்ந்துக்கிறேன்றது தான் ஈக்விட்டி. ஸோ அப்போ இதுக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வேணும். கோல்டு மாதிரி இது ஃபெய்த் பேஸ்டானா கிடையாது. ஃபெய்த்லயும் சில பேர் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, டாடா கம்பெனி ஓடியா போயிட போறாங்க, அம்பானி எங்க போக போறாரு, அந்த ஒரு ஃபெய்த்லயும் இன்வெஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அனாலிசிஸை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். ஓகே, ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். மார்க்கெட்ஸ் பற்றியும் கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் ஈக்விட்டி பற்றியும் தெளிவாக மக்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.